இருக்கிறது. ஓகே சார். ஆனா பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் வந்து தங்களுடைய தகுதிக்கு மீறி அதிக சீட்டை கேட்டாங்க. அதாவது காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் முறை ஜெயிச்சதுக்கும் இந்த முறை ஜெயிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப மலைக்கும் அடுக்குமான வித்தியாசம். இந்த தடவை வந்து 60 சீட்டு வாங்கி ஒற்றை இலக்கத்துல தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு திமுக நினைக்கலாம் இல்லையா? அதாவது நாங்க கொடுக்கக்கூடிய சீட்டை காங்கிரஸ் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தை காங்கிரஸுக்கு திமுக தரலாம் இல்லையா? அந்த பயமும் இருப்பதால் தான் நான் சொல்றேன், தாவேகா பக்கம் போறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி தான் வட மாநிலங்களில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அது தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகிற பொழுது இருக்கிற இடத்த கூட குறைச்சு கொடுக்கணுங்கிற மாதிரியான அந்த மனநிலைக்கு கூட அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வளரும் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இளைஞர்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு 2 ஓட்டு வருங்கிற மாதிரி கருத்து கணிப்பு 20%, 22%, 23% போயிட்டு இருக்கு. எத்தனை இடங்கள்ல வெற்றி எவ்வளவுங்கிறது இல்லை. காங்கிரஸோடு இணைகிற பொழுது அது வெற்றியை ஓரளவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி. அங்க தாவேகாவுக்கு இந்த வியூக வகுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் அவங்க தனிப்பட்ட முறையில் சில சர்வேக்களை நடத்தி காங்கிரசும் தாவேகாவும் இணைந்தால் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 40 to 60 தொகுதிகள், இங்க ஒட்டுமொத்தமா ஒரு 80 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் முயற்சித்தால் நாம வந்து ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர்கள் தாவேகாவினர் அந்த நிர்வாகிகள் வந்து இப்போ அவங்க களப்பணியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகளுக்கு அந்த ஒரு ஊக்குவிப்பை பண்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு இது சாத்தியம்ங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி.